இந்த ஈத்தருடைய ப்ரிப்பரேஷனில் ரெண்டாவது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். இது என்ன பண்ணுவாங்கன்னா 4 கொடுத்துட்டு which of the following undergoes வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது எந்த கண்டிஷனில் நடக்கும் எந்த கண்டிஷன் நடக்காது அதான் இந்த வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல ரொம்ப முக்கியமானது. இந்த வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்லேருந்து நம்மளால சிம்பிள் ஈத்தரையும் ப்ரிஃபர் பண்ண முடியும், அதே மாதிரி மிக்சடு ஈத்தரையும் ப்ரிஃபர் பண்ண முடியும். அந்த ஆத்தருக்கு பேர் அலெக்சாண்டர் வில்லியம்சன் அப்படிங்கிறது அந்த ஆத்தருக்கு பேர். இதுலேருந்து 2 டைப்பான ஈத்தரை நம்மளால ப்ரிஃபர் பண்ணலாம். சிம்பிள் ஈத்தர் அப்படிங்கிறது அந்த 2 கரெக்டாக இருக்கிறது 2 சேமாக இருக்கிறது, டிஃப்ரெண்டாக இருந்தால் மிக்சடு ஈத்தர், ரெண்டுமே என்ன பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ப்ரிப்பேர் பண்ணுறது ஜெனரலாக ஒரு அல்கைல் ஹாலைட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் அல்காக்சைடு. அப்போ RONA இந்த R அப்படிங்கிறது மெத்தில் குரூப் எத்தில் குரூப் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா பிணைல் குரூப் இருக்கலாம். இந்த R அப்படிங்கிறதா இருக்கலாம் மெத்தில் லெத்தில் பிணைல் அந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா? ஆனால் இந்த Rக்கு தான் இந்த கண்டிஷன், இந்த Rக்கு தான் அது கண்டிஷன். இந்த RX அப்படிங்கிறதுல இந்த R அப்படிங்கிறது மெத்தில், R அப்படிங்கிறது எத்தில், இது இருக்கா? இப்போ இதில் பிணைல் இருக்கு, கரெக்டாக இருக்கு இல்லையா? அப்போ இதில் தான் கண்டிஷன், மெயின் கண்டிஷன் என்ன, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதும், இந்த வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கும். சரிங்களா? அல்கைல் ஹாலைட் எப்படி இருக்குன்னா ஒன்லி undergoes primary alkyl halide மட்டும்தான் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகும். செகண்டரி alkyl halide, tertiary alkyl halide எதுவுமே இன்வால்வ் ஆகாது. வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல இன்வால்வ் கண்டிப்பா ஆகாது. அதுக்கான ரீசன் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இதுல alkyl halideல இந்த alkyl halide பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலா இருக்கக்கூடியது பிரைமரி alkyl halide இருக்கு. இதுல அடுத்து இருக்கு செகண்டரி alkyl halide இருக்கு, tertiary alkyl halide இருக்கா இல்லையா? இப்போ இந்த பிரைமரி alkyl halideல மட்டும்தான் எது நடக்கும், இந்த ஈத்தர் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் வந்து நடக்கும். சரிங்களா? இந்த செகண்டரியா இருந்தாலும் சரி இல்ல டெர்ஷரியா இருந்தாலும் சரி, இந்த செகண்டரி டெர்ஷரி அப்படிங்கிறது அல்கைல் ஹாலைட்ல படும். அல்கைல் ஹாலைட் இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் தான் நமக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? எலிமினேஷன். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நமக்கு இருக்கு. சரிங்களா? ஏன் எலிமினேஷன் கிடைக்குது, ஏன் வந்து சப்ஸ்டிடியூஷனான இந்த ஈத்தர் கிடைக்கும். ஈத்தர் அப்படிங்கிறது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு தான் பார்த்தோம். ஈத்தர் அப்படிங்கிறது சப்ஸ்டிடியூஷன், அது SN1 SN2 பார்த்தோம். SN1 பாசிபிள், SN2 பாசிபிள். எதுல 473 கெல்வின் போட்டோம்னா 413 கெல்வின் போட்டோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா இந்த பிரைமரி அதாவது வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸை பொறுத்த வரைக்கும் பிரைமரி அல்கைல் ஹாலைடா இருந்தா மட்டும்தான் ஈத்தர் ஃபார்ம் ஆகும். செகண்டரி அல்கைல் ஹாலைட், டெர்ஷரி அல்கைல் ஹாலைட் என்ன நடக்காது. அடுத்து அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஒரு பென்சீன் குளோரைடு அதாவது குளோரோ பென்சீன் இருக்கு. குளோரோ இது ஒரு அல்கைல் ஹாலைடா இல்லையா? இந்த R அப்படிங்கிறது பிணைல் குரூப்பா, X அப்படிங்கிறது என்ன சொல்லிருக்கோம், இல்லைன்னா ஜெனரலா X ஒரு பிணைல். சரியா? அதே மாதிரி CH2 டபுள் பாண்ட் CH2 Cl இந்த காம்பவுண்ட் பேர் யாராவது சொல்லுங்க. X வினைலிக் ஹாலைடு, அல்லைலிக் ஹாலைடு பார்த்தோம். வினைலிக் என்னது, சப்ஸ்டிடியூஷன் டைரக்ட்லி அட்டாச்ட் வித் sp2 கார்பன். இது ஸ்டார்ட் தி வினைலிக். என்னது வினைலிக். அடுத்து இந்த ஹாலைடு பேர் என்னது கேள்விப்பட்டிருக்கியா? இப்போ ஒரு பென்சீன் இருக்கு, அந்த பென்சீன்ல இன்னொரு CH2 குரூப், CH2 இல்லையா? ஒவ்வொரு கார்பன் என்ன இருக்கும், ஒரு கார்பன் இருக்கு. அப்ப இந்த கார்பன் 2 வேலன்ஸ் இருக்கு. அப்ப என்ன இருக்கு, அதாவது ஒரு பிணைல் குரூப் இருக்கு, அந்த பிணைல் குரூப்ல இங்க ஒரு கார்பன் இங்க டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. இந்த கார்பன் வந்து CH2 கார்பன், இது CH2. சரிங்களா? இப்போ இதுல இருக்கக்கூடிய ஹாலைட் தான் இந்த ஹாலைட் பேரு பிரிட்ஜெட் ஹாலைட். இந்த ஹாலைட் பேர் என்னது, பிரிட்ஜெட் ஹாலைட். பிரிட்ஜெட் ஹாலைட்ங்கிறது பிரிட்ஜ் மாதிரி இருக்கு, ஒரு ரிங்குக்கு நேரா இப்படி இருக்கும். இப்போ பிணைல் குரூப் இப்படி இருக்குன்னா அந்த ரிங் எப்படி இருக்கும், பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அதனால இந்த ஹாலைட் பேர் என்னது, பிரிட்ஜெட் ஹாலைட். இப்போ இந்த பிரிட்ஜெட் ஹாலைட்ல இந்த நம்பர் ஆஃப் கார்பன் அதிகமா இருக்கும். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இன்னொரு கார்பன் இதுவும் என்ன ஹாலைட் தான், பிரிட்ஜெட் ஹாலைட். இந்த பென்சீன் கூட டைரக்டா அட்டாச் ஆகக்கூடிய ஹாலைட்னா இருந்தாலும் சரி, இல்ல வினைல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகக்கூடிய ஹாலைட்னா இருந்தாலும் சரி, இல்ல பிரிட்ஜெட்ல அட்டாச் ஆகக்கூடிய ஹாலைட்னா இருந்தாலும் சரி, இதெல்லாமே டஸ் நாட் அண்டர்கோ வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். இதெல்லாம் எது இன்வால்வ் ஆகாது, வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த ஹாலைடுக்கு மேல பிரசன்ட் இருக்கக்கூடிய லோன்கள் இந்த பென்சீன்ல பிரசன்ட் இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் கூட ரெசனன்ஸ்ல
இன்வால்வ் ஆகிறதுனால டபுள் பாண்ட் கேரக்டராக மாறும். சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் எப்போ தான் நடக்கும்? SN 1 இருந்தாலும் சரி, SN 2 இருந்தாலும் சரி, sp3 கார்பன்ல மட்டும் தான் நடக்கும், sp2 கார்பன்ல நடக்காது. ஃபர்ஸ்ட் பண்ண அத சொன்னேன் இல்லையா, இது என்ன கார்பன்? sp2 கார்பன். அப்ப இது நடக்குமா? நடக்காதா? நடக்காது. அப்ப இது என்ன கார்பன்? sp2 கார்பன். இது என்னது? அப்ப இங்க இருக்கக்கூடிய லோட் கார் வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது டபுள் பாண்ட் கார்பனா மாறும். அப்ப இங்க போய் அட்டாக் பண்ணி இந்த ஹைட்ரஜன் யூஸ் பண்ண முடியாது. பாயிண்ட் புரியுதா? ஏன்னா டபுள் பாண்ட் sp2 கார்பனா இருக்கிறதுனால அந்த பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்கிறத விட டபுள் பாண்டா இருக்கிறது மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். சோ அந்த பாண்டை ரிமூவ் பண்ண முடியாது. அப்ப வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல ஒரு குளோரோபென்சீன், ஒரு வினைலிக் ஹாலைட் இல்லனா ஒரு வினைலிக் குளோரைட் இந்த மாதிரி கொடுத்தானா does not undergo வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். பாயிண்ட் புரியுதா? அடுத்து ஒரு செகண்டரி ஹாலைட் கொடுத்தாலும் சரி, டெர்ஷரி ஹாலைட் கொடுத்தாலும் ஈத்தர் ஃபார்ம் ஆகாது. என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு அல்கீன் வந்து ஃபார்ம். எலிமினேஷன் சொன்னா என்ன கிடைக்கும்? அதாவது ஜெனரலா சொன்னா டபுள் பாண்ட் எடுத்துக்கலாம். எலிமினேஷன் சொன்னா என்ன கிடைக்கும்? நமக்கு அல்கீன் மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட். அது அல்கீனா இருக்கலாம், எத்திலீனா இருக்கலாம், ப்ரோபைலீனா இருக்கலாம், டபுள் பாண்ட் எடுக்கக்கூடிய சிஸ்டம். அதான் நமக்கு கிடைக்கும். ஆனா ஒன்லி ஒன் பிரைமரி அல்கைல் ஆயிடா இருந்தா மட்டும் தான் என்ன கிடைக்கும்? ஈத்தர் கிடைக்கும். சரிங்களா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. எது நடக்கும் எது நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் CH3 Cl in the presence of CH3ONA. கரெக்ட்டா? CH3ONA. இப்போ இது ஹாலைட் என்ன ஹாலைட்? பிரைமரி ஹாலைட். முன்னாடி மெத்தில் ஹாலைட் இருக்கு. சரியா? மெத்தில் ஹாலைட் நடக்கும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய கார்பன் எல்லாம் என்னது? sp3 கார்பன் தான். பட் ஹைட்ரஜன் என்னது? ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்குதுதான். மெத்தில் ஹாலைடா இருந்தாலும் சரி பிரைமரி. அதுக்கு அடுத்த ஒரு மெத்தட் பிரைமரி. ரெண்டு கேஸ் மட்டும் நடக்கும். இது முன்னாடி தான் மெத்தில், அதுக்கப்புறம் தான் என்னது? பிரைமரி. அதுக்கப்புறம் தான் என்னது? பிரைமரியில நடக்கும்போது மெத்தில் நடக்குமா நடக்காதா? நடக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த CH3O மைனஸ் Na+, அதான ரியேஜென்ட். ஒரு அல்கைல் ஹாலைட் RONA அப்படிங்கிறது, இந்த R அப்படிங்கிறது மெத்தில், லெப்டில், ப்ரோபைல் எது வேணாலும் இருக்கலாம், வினைல் குரூப் கூட இருக்கலாம். கரெக்ட்டா? அப்ப இதுதான் நியூக்ளியோஃபைல். இது என்னது? அல்கைல் ஹாலைட் SN1 பார்த்தோமா? SN1. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இதுவும் எலக்ட்ரான் இருந்துச்சு, இதுவும் எலக்ட்ரான் இருந்துச்சு. ஃப்ரண்ட் சைடு என்ன பண்ண முடியாது? அட்டாக் பண்ண முடியாது. பேக் சைடு அட்டாக் பண்ண முடியுமா? முடியும். ஏன்? SN2 இருந்தா பிரைமரி இஸ் தி மோர் ஃபேவரபிள். அதோட மோர் ஃபேவரபிள் இருக்கு மெத்தில். அதோட மோர் ஃபேவரபிள் இருக்கு மெத்தில். ஏன்னா கார்பன் கூட அட்டாச் ஆகிட்டு மூணு என்னது? சிம்பிள் ஹைட்ரஜன். இது வந்து ஸ்ட்ரைட் குரூப் கிடையாது. அப்ப இங்க இருக்கக்கூடிய CH3O மைனஸ் பேக் சைடுல இருந்து அட்டாக் பண்ணுது. ஏன்னா ஃப்ரண்ட் சைடுல அட்டாக் பண்ண முடியாது. அதனால தான் இந்த அட்டாக் பேரு இன்வெர்ஷன். கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னது? இன்வெர்ஷன் ப்ராடக்ட். அப்ப என்ன ப்ராடக்ட் இது? கண்டிப்பா SN2. என்ன ப்ராடக்ட்? SN2. அப்ப ஆன்சர்ல CH3O தான் அட்டாக் பண்ணுது. O இங்க CH3 இங்க என்ன வெளிய போய்டும்? Cl வந்து வெளிய போய்டும். அப்ப Cl வெளிய போச்சுனா இங்க இருக்கக்கூடிய Cl இங்க இருக்கக்கூடிய Na கூட சேர்ந்து சோடியம் குளோரைடா வெளிய போய்டும். நமக்கு என்ன கிடைக்கும்? டைமெத்தில் ஈத்தர் சொல்லக்கூடிய சிம்பிள் ஈத்தர். இது டைமெத்தில் ஈத்தர் இல்லையா? ஆர் மீத்தாக்சி மீத்தேன். அப்ப டைமெத்தில் ஈத்தர் வந்து கிடைக்கும். இட் இஸ் கால்ட் சிம்பிள் ஈத்தர். It is called the simple ether. First point புரியுதா? அடுத்த எக்ஸாம்பிள் CH3 CH2 Cl. இது என்ன ஹாலைட்? இது பிரைமரி ஹாலைட். கரெக்ட்டா இல்லையா? ஹாலைட் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் பக்கத்துல ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. It is called the primary. ஆமா இல்லையா? பிரைமரி நடக்குமா நடக்காதா? நடக்கும். இப்போ அதே சேம் என்ன பண்ற? CH3O மைனஸ் Na+. O மைனஸ் Na+. ஃப்ரண்ட் சைடு அட்டாக் பண்ண முடியாது. பேக் சைடுல ரெண்டு கார்பன், ரெண்டு ஹைட்ரஜன், ஒரு மெத்தில். அப்ப ரெண்டு ஹைட்ரஜன் வந்து ஸ்டெரிக் டென்ஷன் கம்மியா இருக்கும். பேக் சைடுல இருந்து அட்டாக் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? CH3O CH2 CH3. இது பேர் என்னது? எத்தில் மெத்தில் ஈத்தர். ரெண்டு கார்பன் இருந்தா எத்தில். C2H5 சேர்த்து எழுதிக்கலாம். எத்தில் மெத்தில் ஈத்தர். இது என்ன ஈத்தர்? மிக்ஸ்டு ஈத்தர். இது என்ன ஈத்தர்? மிக்ஸ்டு ஈத்தர். பாயிண்ட் புரியுதா இல்லையா? அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள் CH3 Cl in the presence of C6H5O minus Na+. என்ன ஆன்சர் பண்ணி? இது மெத்திலா? ஹாலைட் வந்து ரெண்டு மட்டும் தான் நடக்க சொல்லியிருக்கேன். ஒன்னு மெத்திலா இருக்கலாம், இல்லைன்னா பிரைமரியா இருக்கலாம். செகண்டரி டெஸ்டைல் வந்து என்ன நடக்காது? ஈத்தர் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது. அப்ப இந்த C6H5O மைனஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய பேக் சைடு இருக்கக்கூடிய கார்பன் அட்டாக் பண்ணும். Cl வந்து வெளியே போயிடும். அப்ப C6H5O CH3. இது என்னது? anisole methoxybenzene. Anisole or methoxybenzene or mixed ether or another mixed ether. Fourth example CH3
CH2Br in the presence of C6H5O minus Na plus. என்ன ஆன்சர்? இது பிரைமரியா? என்னது பிரைமரியா இல்லையா? பிரைமரி நடக்குமா நடக்காதா? இதெல்லாம் அடுத்து எது வேணாலும் இருக்கலாம். இந்த குரூப் எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அதாவது RO NA எது வேணாலும் இருக்கலாம். ஆனா ஹாலைட்ல மட்டும் தான் என்னவா இருக்கலாம்? ஒன்னு மெத்தில் ஹாலைடா இருக்கணும் இல்ல பிரைமரி ஹாலைடா இருக்கும். அப்ப இந்த பேக் சைடு அட்டாக் நடக்கும். பேக் சைடு அட்டாக் நடந்தா புரோமின் வெளியே போயிடும். அப்ப C6H5OCH2CH3 இது ஈத்தர் ஈத்தாக்சிக் பென்சீன் பினட்டோல். இன்னொரு பேர் வந்து பினட்டோல். இதெல்லாம் ஈத்தர் மிக்ஸ்டு ஈத்தர். இதெல்லாம் ஈத்தர் மிக்ஸ்டு ஈத்தர். அடுத்த எக்ஸாம்பிள் C6H5Cl in the presence of C6H5O minus Na plus. என்ன அழகு? என்ன அழகு? இதான் அது சரியா? அப்ப இந்த பென்சில் கூட இங்க இருக்கக்கூடிய குளோரின் வந்து டபுள் பாண்டட் கேரக்டரா தான் இருக்கும். அதெல்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த பாண்டை பிரேக் பண்ணி பேக் சைடுல இருந்து அட்டாக் நம்மளால பண்ண முடியாது. அப்ப என்ன கிடைக்காது? இந்த இது நடக்காதுன்னு முதல்ல சொல்லிட்டேன். அதாவது பென்சில் இருக்கக்கூடிய குளோரோ பென்சில், வினைலிக் ஹாலைடு, அதே மாதிரி பிரிட்ஜெட் ஹாலைடு, இதுல என்ன நடக்காது? நீங்க எந்த ரியாக்ஷனை போட்டாலும் சரி, இல்ல நீங்க ஆருக்கு பதிலா மெத்தில் எத்தில் ONA எது போட்டாலும் என்ன நடக்காது? வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் நடக்காது. சொல்றது புரியுதா? செகண்டரி டெஸ்டரா இருக்கணும், பட் இதுவா இருக்க கூடாது. சரிங்களா? இந்த ஃபினைலிக் இருக்கக்கூடிய குரூப்போ இல்ல வினைலிக் இருக்கக்கூடிய குரூப்போ என்ன நடக்காது? வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் நடக்காது. அப்ப இதுல நோ ரியாக்ஷன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. CH2 double bond CH Cl in the presence of CH3O minus Na plus. Answer no reaction. அப்ப என்ன தெரியும்? வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்னா கண்டிஷன் தான் தெளிவா தெரியும். ஹாலஜன் என்னவா இருக்கணும்? மெத்தில் ஹாலஜனா இருக்கணும், மெத்தில் ஹாலைடா இருக்கணும், இல்ல பிரைமரி ஹாலைடா இருக்கணும். அப்படி இருந்தா முதல்ல நடக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் நமக்கு தெளிவா தெரியும். அப்ப மெத்தில் ஹாலைட்ஸ் இது இல்ல அப்படின்னா ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சார் செகண்டரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த செகண்டரியில ஈத்தர் சிந்தசிஸ் நடக்காது. என்ன நடக்கும்? எலிமினேஷன் நடக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். சொல்ல புரியுதா? நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, இந்த மாதிரி 4 எக்ஸாம்பிள் கொடுத்து இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. சரிங்களா? இல்லைன்னா C6H5 இதே ஆன்சர் கொடுக்குறது இப்படி கொடுப்பாங்க. இல்லைன்னா Cl C6H5O minus Na plus. இது செகண்டரி ஹாலைடா? என்ன ஹாலைடு? என்ன ஆன்சர் கிடைக்கும்? அவ்வளவுதான். எலிமினேஷன் என்ன கிடைக்குன்னா, எலிமினேஷன் அது வந்து நியூக்ளியர் ஃபெயிலியர் ஆக்ட் பண்ணது பேஸா இருக்கும். பேஸ் என்னது? புரோட்டான் எடுக்கணும். அந்த புரோட்டான் எங்க இருந்து எடுக்கணும்? பீட்டா கார்பன்ல இருந்து எடுக்கணும். பீட்டா கார்பன் இதுக்கு இது ஒரு பீட்டா கார்பன், இதுக்கு இது ஒரு பீட்டா கார்பன். எத்தனை புரோட்டான் கிடைக்கும்? 2 புரோட்டான். ஒன்னு இப்படி கிடைக்கும், இன்னொன்னு இந்த மாதிரி கிடைக்கும். கரெக்ட்டா? இது மோர் ஸ்டேபிள். number of alpha increases, alkyl stability increases. இந்த மாதிரி தான் இந்த வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் வச்சு மாத்தி क्वेश्चन கேக்குது. ஆனா நீங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாது. என்ன தெரியும் அப்படினா ஆல்கைல் ஹாலைடு அப்படிங்கிறது மெத்தில் ஆல்கைல் ஹாலைடா இருந்தா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் பாசிபிள். பிரைமரி ஆல்கைல் ஹாலைடா இருந்தா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் பாசிபிள். அதே மாதிரி இதெல்லாம் பாசிபிள் இல்ல அப்படினு சொல்லுங்க. இதெல்லாம் என்ன இல்ல? வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் பாசிபிள் கிடையாது. எலிமினேஷனும் பாசிபிள். எலிமினேஷனும் இதுல எங்க பீட்டா ஹைட்ரஜன் இங்க எடுக்கக்கூடிய மாதிரி ஹைட்ரஜன் அப்படி எடுத்தா அந்த அரோமேட்டிக் ஹைட்ரஜன் ஆகும். சார் sp2 கார்பன் வந்து புரோட்டான் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இதுவும் sp2 கார்பன் புரோட்டான் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இது பிரிச்சட் கார்பன். ஏன் பிரிச்சட் கார்பன் எடுக்க முடியாது? இப்படி இருக்கும். சரிங்களா? இவங்க ரெண்டு பேர் தாண்டி சென்டருக்கு போயிட்டு புரோட்டானை எடுக்க அட்டாக் பண்ண முடியாது. அதனால பிரிச்சட் கார்பன் என்ன நடக்காது? இந்த வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் நடக்காது. பாயிண்ட் புரியுதா? அந்த மாதிரி தெளிவா क्वेश्चन தெரிஞ்சோம்னா நமக்கு எந்த இதை கொடுத்தாலும் என்ன பண்ணணும்? வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்னா ஆன்சர் எழுதணும். சரிங்களா? அடுத்து ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஓகே.